ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கிறது, இல்ல வந்து நீராகாரம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதேபோல நீங்க சாப்பிடக்கூடிய உணவ நல்லா மென்னு சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ஸ்டொமக் ஃபயர், அதாவது ஜಠராக்கினின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதனோட அளவ அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நல்லா மென்னு சாப்பிடலாம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆரோக்கியமா வந்து இருக்கும். இல்ல திரிக்கட்டுக்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்து பொடி பண்ணிட்டு, அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம தேன் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டைஜஸ்டிவ் பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிசிஎஃப்டி, அதாவது சீரகம், சோம்பு, அது கூட கொத்தமல்லி இது 3யுமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சுட்டு, அத வந்து ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செரிமானம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதே சமயத்தில தொப்பையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.